இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காளா? காலேஜுக்கு டைம் ஆகல. ஏய் பாரு, இன்னும் மடி தூங்கிட்டு இருக்க. எழுந்துரு. இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா? பாரு, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுடி. என்ன இவ இப்படி பண்றா? ஏய் பாரு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரமா? இன்னும் கொஞ்ச நேரமா? இப்ப எழுந்திருக்கனே என்ன பண்ணுனே தெரியாது. போமா, லஞ்ச் பேக் பண்ண நான் வரேன். அப்படியா? லஞ்ச் தானே, பேக் பண்றேன். கவிதா, என்னம்மா? காலேஜுக்கு போன கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை உங்க அக்கா. கண்ணு தூங்கிட்டு தான் இருக்கிறா. அவ எழுந்திருக்கா என்னன்னு பாரு, இல்லைன்னா தண்ணி எடுத்துட்டு போய் மூஞ்சிலே ஊத்து. சரிம்மா, இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டீங்கல்ல, நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, இதோ வந்துட்டேன். இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரி. பஸ் அம்மா என்கிட்ட சிக்கிட்ட. 1 2 3 ஸ்டார்ட். மழை வருது, ஓடி வாமா. ஆமாமா, மழைதான். கொடை எடுத்துட்டே வா. மழை வருது, குடை கொண்டு வா அக்காவுக்கு. என்ன ஓ வேலைதானா? கண்ணாடி உன்னை என்ன பண்ற பாருடி. பொடி தூங்குது. தூக்கத்தை வேற கொடுத்து வாங்கிட்டு போல. இடி விழுந்தா எழுந்திருக்க மாட்டியே. பொடி குட்டி பிசாசு, தூங்குறதுனா கொடுத்து வச்சிருக்கணும்டி. எத்தனை பேர் தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க தெரியுமா? நான் லக்கிடி. பொடி எருமை மாடு, இப்படியே பேசிட்டே உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. ஐயோ, அம்மா டிஃபன் ரெடியாமா? டிவி பண்டாருமே, காலேஜுக்கு ரெடி ஆகாம சாப்பாடு ரெடியான்னு கேக்குற. காலேஜுக்கு படிக்க போறேன் தின்ன போறேன்னு தெரியலையே. சோத்து முட்டை குட்டி சத்தா ஓவரா பேசுறடி. இப்படியே பேசுறேன்னு என்கிட்ட அடி வாங்கிட்டு போக போற. வாயை மூடிட்டு ஓடிடு. பொடி கோணவை, போய் கேமரா வழியா பாரு. என்னடி சொன்ன? பொடி குண்டச்சி. கவிதா நில்லுடி. போடி. நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி, வர. ஏய் கவிமா, பாத்து. மாமா, வாயை மூடுதாய, பயமா இருக்குது. மாமா எப்ப வந்த? இப்பதான் வந்த கவி. மாமாவா? மாமா என்ன காலையில இங்க வந்திருக்காரு? என்னவா இருக்கும்? இப்படியே போய் பாக்குறது. போய் ரெடி ஆயிட்டு வரலாம். கவி, நீ என்ன வீட்டுக்குள்ளே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க? அதுவா மாமா, எங்க அக்கா நடிக்கு வந்தாளா, அவ கையில சிக்காம நான் ஓடி வந்துட்டேன். நீ என்ன பண்ண? மாமா நான் ஒண்ணும் பண்ணல. அக்கா தூங்கிட்டு இருந்தாளா, அவ மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு வந்துட்டேன். என்ன மூஞ்சில தண்ணி ஊத்திட்டியா? ஏன் கவி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரி மாமா. மாமா, நீங்க ஃபாரின்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கவிமா, உனக்கு நிறைய வாங்கிட்டு வந்தனே, அத்தை உனக்கு கொடுக்கலையோ? மாமா, அத்தை கொடுத்தாங்க, ஆனா நீங்க கொடுக்கலையே. அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி, நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. என்ன? சரி மாமா, எப்ப போலாம்? நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் போலாம். ஓகே மாமா. கவி, என்ன கட்டிக்கிறியா? நானா உன்னை கட்டிக்க மாட்டேன். ஏன் கவி, என்ன பிடிக்கலையோ? இல்ல மாமா, நீ ரொம்ப கருப்பா இருக்கற, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். நீ கட்டிக்கலாம், யார் என்ன கட்டிக்குவா? ஏன் கவி? நான் இருக்க மாமா, நான் உங்களை கட்டிக்கிறேன். மாமா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? மாமா, பாரில இருந்து வந்து என்ன கலரா இருப்பாங்க, நீங்க இவ்ளோ கருப்பா இருக்கீங்க. கவிமா, மாமா கலரா இருந்தா வெயில் பட்டா தாங்காது இல்ல, அதான் மாமா கருப்பாவே இருக்கிறேன். கவிமா, நீ இருக்கிறதா அத்தைகிற பொண்ணு பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேனே. சந்தோஷ் எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சந்தோஷ் வந்து சாப்பிடுவா. இல்ல அத்தை, சாப்பிட்டு தான் வந்தேன்.
2 இட்லி சாப்பிடு சந்தோஷ். இல்ல அத்தை வேண்டாம், இப்பதானே சாப்பிட்டேன். கார்த்திக் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆ சரிப்பா சந்தோஷ். கவிதா போயிட்டு அண்ணனை வர சொல்லு. ஆ சரிம்மா. சந்தோஷ் டீ எடுத்துட்டு வரவா? வேணா அத்தை. என்ன சந்தோஷ் எதுவும் சாப்பிட மாட்ற? ஏன் இங்க சாப்பிட மாட்டியோ? அப்படிலாம் இல்ல அத்தை. சரி டீ எடுத்துட்டு வாங்க. ஆ சரி சந்தோஷ். பாரு மாமா வந்திருக்கிறான். இந்த டீ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பேசிட்டு இரு. நானாம்மா போமா, நான் போகல, கவிதாட்ட கொடுத்து விடு. பாரு நீ இப்படி இருந்தா மாமா எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுவான்? போய் கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எனக்கு பயமா இருக்கு, நான் போகல, பேசியே ரொம்ப நாள் ஆகுது. போடி, உன்னை என்ன கடிச்சா தின்ன போறான், பயமா இருக்குதா? சரி கொடு. போடி, பயப்படாம பேசு. ஆ இவ இப்படி இருந்தா எப்படிதான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியலையே. மாமா இந்தாங்க டீ. ஆ மாமா எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் மாமா. மாப்பிள்ள எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். என்ன மாப்பிள்ள உன்னை பார்க்கவே முடியல, பிஸியா? ஏன்டா நீ வேற, நானும் அவ்வளவு பெரிய ஆளாடா பார்க்க முடியாம இருக்க. ஆமா மாப்பிள்ள, உன்னை பார்க்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும் போலியே. ரொம்ப பண்ணாதடா. சரி விடு மாப்பிள்ள, சாப்பிடு. சாப்பிட்டு தான்டா வந்தேன். நேற்று வீட்டுக்கு வந்தேமே, அம்மா சொன்னாங்க நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். ஆமா மாப்பிள்ள, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா சொல்லு. மாப்பிள்ள நம்ம வெளியே போய் பேசலாமா? ஓகேடா போலாம். அண்ணா பாரு என்ன. அண்ணா டைம் ஆயிடுச்சு, நான் காலேஜ்ல டிராப் பண்ணிடலாம். பாரு பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. இல்ல நான் பஸ்ல போலாம் இருந்தேன், இப்ப பஸ்ஸும் போயிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சுல. சந்தோஷ் அத்தை. சந்தோஷ் நீ கூட்டிட்டு போய் பாரு, காலேஜ்ல விட்டுட்டு வந்துடா. கார்த்திக் பைக்கை கொடுக்குறேன், நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடு. சந்தோஷ் அவன் காலையில இருந்தே வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தான், நீயே போய் விட்டுட்டு வந்துடா. வயிறு வலியா? நான் எப்பமா சொன்னேன்? பாத்திய சந்தோஷ், அவன் சொன்னது கூட மறந்துட்டான். கார்த்திக் நீ சொன்னல, வாயை மூடு. மாப்பிள்ள நீயே டிராப் பண்ணிட்டு வாடா, நான் வயலுக்கு பக்கத்துல வெயிட் பண்றேன். ஓகேடா. பாரு வாடி, மாமா உன்னை கூட்டிட்டு போறான். பாரு போயிட்டு வா. சரிம்மா நான் வரேன். அண்ணா நான் போயிட்டு வரேன். கார்த்திக் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குல்ல? என்ன? போடா, உனக்கு ஒண்ணுமே தெரியல, என் கண்ணே பட்டுடும் போல. இமையா? சொல்லுண்ணே. இமையா என்னாச்சு உனக்கு, டல்லா இருக்க? நான் டல்லா இருக்கேனா? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல இமையா, அமுதன் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுல உன்னை பார்த்துட்டு தான் வரேன். நீ எதையும் பறி கொடுத்த மாதிரியே இருக்க. என்ன ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் என்னன்னு உன்கிட்ட சொல்றது? நான் ஒருத்தரை லவ் பண்ணேன், ஆனா என் ஃப்ரெண்டு அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கனவு கண்டிட்டு இருக்கானா. எதுவும் என்னால சொல்ல முடியாது. இமையா, அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? யோசிச்சுக்கிட்டு இருக்க. இமையா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சொன்னாதானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உனக்கு என்ன ப்ராப்ளம்? எதா இருந்தாலும் சொல்லலாம். என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம்னா நீ யாரா லவ் பண்றியா, இல்ல உனக்கு யாரா லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்களா? அண்ணா நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இருந்தா வாங்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், ஓகேவா? என் விஷயத்தை விடு. என்ன இப்ப நீ ஆபீஸ்க்கு போற? ஏன் இமையா, நான் ஆபீஸ்க்கு போக கூடாதா? என்ன முகம் பிரைட்டா இருக்கே, பொண்ணு பார்த்து லவ் பண்றியோ? சிரிக்கவே மாட்டேன், இப்ப என்ன 32 பல்ல தெரியற மாதிரி சிரிக்கிறியே? ஏன்னா பொக்கிஷ் என்ன கெடுத்துச்சோ? என்னன்னு சொல்லு. ஆமா இமையா, பொக்கிஷன் தான், விலை மதிப்பு இல்லாத ஒண்ணு. நீ பேசுறதுல தெரியுது, அதான் மூஞ்சில 1000 வாஸ் ரைட் தெரியுதா? பொண்ணுன்னு தெரியுது, யாருன்னு சொல்லு. என்ன ஊரு, என்ன பேரு, எப்பத்துல இருந்து உனக்கு தெரியும்? இமையா அதெல்லாம் நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். இப்பயே சொல்லுண்ணே. இமையா நானே குழப்பத்துல இருக்கேன், என்ன பண்றதுனே தெரியல. அப்படி என்ன? அண்ணா நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நல்லா பார்த்து பண்ணு. உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தெரிஞ்சோ தெரியாமன்னு நான் கொடுக்க மாட்டேன். உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு? லைஃப் லாங் உன் கூடவே இருப்பேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், உனக்கு எந்த ஒரு வழியும் தர மாட்டேன், என்ன நடந்தாலும் உனக்காக எதிர்த்து போராடுவேன்னு. உன் மேல உனக்கு முழுசா நம்பிக்கை இருக்குல்ல, அவங்க கிட்ட உன் காதல சொல்லிடு. இமையா காலேஜுக்கு வந்துட்டோம், நீ போயிட்டு வா, நான் ஈவினிங் வரேன். ஓகேண்ணா, பாய். பாய் இமையா.
இமையா சின்ன குழந்தை நினைச்சா இப்படி புரியுற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காளே. இமையா சொன்னதா சரி, நானே குழப்பத்துல இருந்தேன். இப்பதான் ஒரு தெளிவான ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. நீ இங்கதான் படிக்கிறியா? உன்கிட்ட பேசணுமே, எப்படி பேசுறது? ஹாய் இமை. ஹாய் பாரு. இமை எப்படி இருக்கு இந்த ஜோடி பொருத்தம்? சூப்பரா இருக்குல்ல இமை? பாரு. ஆமா நல்லா இருக்கு. ஏய் இமை, உனக்கு என்ன, நீ எப்படி இருக்க? இது இல்ல, வா போலாம். மாமா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க உள்ள போறோம். மாமா? பார்வதி, உன்னை யாரையும் கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. அப்படியே மாமா, எனக்கு எதுவும் கேட்கலையே. என்ன கூப்பிட்டுருப்பாங்களோ? சரி மாமா, நான் போயிட்டு வரேன். இமை வா போலாம். இவகிட்ட பேசலாம் தான் பார்வதிட்ட போய் சொன்னேன், இவனும் போறாளே. இமை வா, நான் யாருன்னு போய் பார்க்கறேன். ஹலோ மேடம், என்ன கண்டு காணாம போறீங்க? ஓகே, நீ ஏன் நேத்து வரல? உனக்காக நான் ஈவினிங் வரைக்கும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ தானே பேசணும்னு சொன்ன, அப்படியே நீயே வரல? நீ தானே அந்த புக்கே வச்ச. என்ன அமைதியா இருக்கிற? எதனா பேசு. என்னாச்சு உனக்கு? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப ஏன் சைலண்டா இருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்படி இருக்காதம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் மேல எதனா கோவமா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏன்டி அமைதியா இருந்து என்ன சாவடிக்கிற? சாரிமா, உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ திடீர்னு வந்து என்ன ஹக் பண்ணுவோம், எப்படி எனக்கு ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்படி பார்க்காதமா, பார்வையிலேயே நீ எரிச்சிருவ போலியே. நீ பதில் சொல்லணும்னா என்ன? உன் கண்ணே 1000 பதில் சொல்லுது. என்னடி ஏன் இப்படி பாக்குற? நைட்ல எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? உன் ஞாபகமாவே இருந்தது. நீ வரேன்னு சொல்லிட்டு வரலையேன்னு. எதுக்கு பொக்கே மட்டும் வந்து வச்சுட்டு போன? சாரிமா. ஏன்டி உனக்கு காது கேக்குதா இல்லையா? என் போன் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ண. இல்லைன்னா உன் நம்பர் கொடு. இதான் நம்பர். நான் வெயிட் பண்ணுவேன், மறக்காம கால் பண்ண. எதுனா சொல்றதான் பாரு. சாரிமா, நான் எதனா உனக்கு கஷ்டப்படுத்திருந்தா. நான் போயிட்டு வரேன். இதுக்கும் பதில் இல்லையா? கல் நெஞ்சிக்காரு, இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கரையிறாளா? முட்டை கண்ணி எப்படி பாக்குறா பாரு. நான் கோவமா போறேன். அக்கா என்ன ஜூஸ் வேணும்? எதா இருந்தாலும் ஓகே தான் மாலே. வா மாலே, போயிட்டு வரலாம். மாப்பிள்ள, என்னடா இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டுக்கிற? மச்சான் உன்னை பத்தி என்ன பண்றது? அதுவும் சரிதான். மச்சான், நீ எதுக்கு இங்க வந்த? என்னடா மாப்பிள்ள இப்படி கேட்டுட்ட? நீ என்ன வாவான்னு சொல்லிட்டு இருப்ப, இப்ப என்ன இப்படி பேசுறா? மாப்பிள்ள, இதெல்லாம் சரியில்லை. சரிவா, நிலா தங்கச்சி பார்த்து பேசிட்டு வரலாம். நீ வந்து நிலா கிட்ட பேச வந்த மாதிரி தெரியலையே. ஓஹோ, ரூட் அப்படி போகுதோ? மாப்பிள்ள கண்டுக்காதடா. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன கூட நினைச்சு பாத்தியா? அவனை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வாடா போயிட்டு வரலாம். மச்சான், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. உன் கண்டிஷன் என்னன்னு இப்பவே சொல்லிடலாம். மாப்பிள்ள, கரெக்டா ஆகிறதுக்காட்டி கட் பண்ணி விட்டுடு போலயே. நீ வாயே திறக்காதடா. உன் வாயில தான் என் வாழ்க்கையே இருக்குது. அன்னைக்கு உன்கிட்ட தெரியாம சொல்லிட்டு நான் படுற பாடு இருக்கு. டேய் மச்சான், என்னடா? நொன்னடா. வாடா மாப்பிள்ள போலாம். நானே ஆந்த கண்ணி பார்த்து ரொம்ப நாளா ஆகுது. அவன் நினப்புல இருக்கிறேன். இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? ஹாய் அண்ணா, எப்போ வந்த? ரொம்ப நேரம் தங்கச்சி பார்க்கவே வரவே இல்லையே. என்னன்னு சொல்றது தங்கச்சி? ஓ நமச்சி, என்ன பத்தி ஜாட பேசுறான். ஹாய் மலர், என்ன பண்றீங்க? சார் ஜூஸ் குடிங்க. ஹலோ ஆந்த கண்ணி, அவன் கையிலும் ஜூஸ் தான் வச்சிருக்கான். உனக்கு தெரியலையோ? எனக்கு என்ன தெரியுது, நீ அடங்கு. இருடி, உனக்கு இருக்கு. மாறிக்கிட்ட நீ என்னென்ன சொல்லியிருக்க? தனியா வா, உனக்கு இருக்கு. நான் வர மாட்டேன். ஓய் மோன். நிலா, சொல்லுங்க சார். உங்க கண்ணத்துல என்னமோ இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? ஜூஸ் என்கிட்ட கொடுத்தது என்னன்னு பாருங்க. இல்ல, இருக்கட்டும். மாலினி, என்ன இருக்கு என் கண்ணத்துல? நீ எங்க வச்சா என்ன? எனக்கு வேண்டியது நீ கொடுத்த ஜூஸ். நீல கண்ணத்துல எதுவும் இல்ல. என்ன பண்ணாரு? நீலக்கு ஜூஸ் அவர்
ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சதே இல்ல. நாங்களும் இந்த மாதிரி குடிச்சு பார்த்ததே இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? எதுவும் இல்ல சார். ஓய் மூன் மூன் என்ன மூன் என்ன சொல்ற அபிக்குட்டி? வர வர ரொம்ப ஓவரா பேசுறா. இப்படியே போயிட்டு இருந்தா சொல்லுங்க மூன், இப்படியே போயிட்டு இருந்தா வாயிலே உனக்கு கொடுக்க வேண்டியதுதான். அப்படியா மூன்? நான் ரெடி. ஒன்னு என்ன 1000 கூட கொடுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? மூன் நீங்க தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க, தாராளமா கொடுங்க. நான் வாய் மேல அடி கொடுக்கணும்னு சொன்னேன். அப்படியா? பரவாயில்ல, எனக்கு எதா ஓகே தான். தங்கச்சி இங்க வாமா. சொல்லுனே. ஆந்த கண்ணியை எப்படி முழிச்சிட்டு இருக்கா? இருமா, நான் ஆந்த கண்ணிட்ட பேசிட்டு வரேன். ஆந்த கண்ணி, என்ன இவங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க? என்ன பேசுறாங்க தெரியலையே. முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? ஏய் ஆந்த கண்ணி. என்னடா? எது டாவா? ஆமாடா, உனக்கு என்னடா மரியாதை? மானம் கெட்டவனே. என்னடி இப்படி பேசுற? என்ன டீயா? ஆமாண்டி, நீ என்ன டான்னு கூப்பிட்டா நான் உன்னை டீன்னு தானே கூப்பிடணும். அதானே உலக வழக்கம். லவர்ஸ்லாம் அப்படிதான் பேசிப்பாங்கடி. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா மூக்க உடைச்சிடுவேன். பரவாயில்லடி, லவர்ஸ் கூட இதெல்லாம் இருக்கும் தானே. கடிக்கலாம் அடிக்கலாம். அந்த கண்ணி, நீ குடிச்ச ஜூஸ் எனக்கு கொடு, நான் குடிச்ச ஜூஸ் உனக்கு கொடுக்குறேன். பெனாயில் வேணா கொடுக்குறேன், குடிச்சிட்டு செத்துடு. நல்லா இருக்கும்டி, குடிச்சு பாரு. எது பெனாயிலா? நான் ஜூஸ சொன்னேன்டி. என்ன இது இந்த கலர்ல இருக்குது? ஓய் மூன், பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. எருமை மாட்டு சாணி. இதை இனிமேல் குடிக்க முடியுமா? ஆமா, இதை யாராலையும் குடிக்க முடியாது. நீ தான் அதுல வாயை வச்சிட்டியே. பாய்சனை விட கொடிய விஷம். நீ குடிக்க மாட்டியா? எச்சி ஜூஸ் குடிக்க நானும் உன் பொண்டாட்டியா? ஆமா. ஆமாவா? இந்த மாதிரி பேசிட்டு இருந்த நீ குடிச்சிட்டு மிச்சம் வச்ச ஜூஸ் 4 நாள் கழிச்சு உனக்கே கொடுத்து உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. பரவாயில்ல, உன் கையில விஷம் கொடுத்தாலும் நான் சந்தோஷமா குடிப்பேன். லப்பர் வையா, நீ அடங்க மாட்டல. உன்னை நிதானத்தை சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. அவர் என்ன பெரிய அப்பா டக்கரா? ஆமா, அவர் பைர்வான். தங்கச்சிக்கு பிரச்சனை கொடுக்கறவனை யோசிக்காம தலைய எடுத்துட்டு வரு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தல, அதெல்லாம் நேரா கடை தான் பேசினேன்னு நான் சொல்லுவேன். எப்படி வசதி? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மூன், உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க சார். உன் கூட தனியா பேசணும்னு சொன்னேன். எதா இருந்தாலும் அங்கேயே சொல்லுங்க. மூன், என்கிட்ட பேச இஷ்டம் இல்லையா?